இது நம்ம வீடு சொந்தங்களுக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு நல்ல 3BHK வீடு காத்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். நல்ல கார்னர் சைட்டை செலக்ட் பண்ணி 3 சென்ட் இடத்துல வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல 3 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பார்க்கிங் ஏரியா அமைச்சு பெரிய ஓபன் பால்கனி ஏரியாவோட நல்ல ஸ்பேசியஸான 3BHK வீடா இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அது போக இந்த வீட்டுக்குள்ளேயும் அட்டகாசமான டிவி யூனிட், ஃபால் சீலிங் ஒர்க், மாடுலர் கிச்சன், வால்ரூப் கபோர்ட், கலர்ஃபுல்லான ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் மாட்டி லக்ஸரியான இன்டீரியர் கொடுத்து ரெடி பண்ணி பஸ் ஸ்டாப்ல இருந்து இந்த வீட்டுக்கு நடந்து வர டிஸ்டன்ஸ்லயே லொகேஷன் அமைச்சு எல்லாரும் வாங்குற மாதிரி ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல இந்த வீட்டை கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு, என்ன பிரைஸ்ல கொடுக்குறாங்க, இந்த வீட்டு எப்படி கட்டியிருக்காங்க, இது எல்லாமே வீடியோல ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த அழகான 3BHK வீடு வடக்கு மேற்கு கார்னர் சைட்ல வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3 சென்ட், 22 அடி அகலத்திலேயோ 55 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷன்ல வீட்டை என்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து 1650 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் அண்ட் டார்க் கிரே கலர்லயும் ஒயிட் கலர்லயும் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வியூ ஷேப், பாக்ஸ் டைப், எல் டைப்னு நிறைய பார்டர் டிசைன்ஸோட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை கிராண்டா ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட் ஃபோல்டபிள் டைப்ல கொடுத்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டல்ல ரெடி பண்ணி ஃபிட் பண்ணிருக்காங்க. மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனது இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட போர்டிகோ ஸ்பேஸ். இதோட அளவு 15.75 × 14.75. போர்டிகோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில வாஸ்துப்படி வீட்டுக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. அது போக பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்லயும் சன்சைட்லயும் சின்ன சின்ன ஸ்பாட்லைட்ஸை நிறைய மாட்டி வச்சிருக்காங்க. இந்த போர்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் டிசைன்ல கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும், போர்டிகோட வால்ஸ்க்கு பார்டர் டிசைன்ஸோட 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்டிகோட வெஸ்டர்ன் சைட் வால் காம்பவுண்ட் வால்ல வீட்டுக்கான இபி மீட்டர் பாக்ஸ் மாட்டியிருக்கு. இது வீட்டோட அவுட்டர் பாத்ரூமோட டோர் வெயிட்லெஸ் PVC டோரை மாட்டி வச்சிருக்காங்க. இதோட அளவு 5x5 இந்தியன் க்ளாஸ் டைப். இந்த அவுட்டர் பாத்ரூமுக்கு மேல ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃப் கொடுத்து அங்க கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சு வச்சிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டோரை சுத்தியும் கிரானைட்ல பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள போறதுக்காக 2 படிக்கிட்டே போற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் 17x16 அளவில் பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட சீலிங்ல ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி நிறைய டிசைன்ஸ் கொடுத்து ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கோட அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலர்ல ஸ்ட்ரிப் லைட்டும், சென்டர்ல சர்க்கிள் டிசைன் கொடுத்து கோல்டன் தீம்ல கிறிஸ்டல் கிளாஸ் ஹேங்கிங் லைட் மாட்டி வச்சிருக்காங்க. அது போக 2 சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வால்ல பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. லைட் சாண்டில் வித் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி ஃப்ளூட்டட் பிளானட்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து டிவி யூனிட்டோட 2 சைட்லையுமே ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃபோட செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேபினட் கொடுத்து ஒரு கிராண்டான ஒரு டிவி யூனிட்டை இந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலோட சவுத் சைட் வால்ல ஸ்டார்கேஸ்க்கு கீழே UPS இன்வெர்டர்ல வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கான கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஸ் லுக்கில் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவும் அனதர் சைட் வாலில் ஒரு நார்மல் UPVC விண்டோவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் எடுத்து இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட டைனிங். லெஃப்ட் சைட் கார்னரில் செராமிக் ஹேண்ட் வாஷ் பேசின் மாட்டி வச்சிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டை யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் கொடுத்து கலர்ஃபுல்லான லைட் எஃபெக்ட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு 8x16. டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினட் ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங்ல இருந்து ஃப்ளோரிங் வரைக்கும் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. வாஸ்துப்படி இந்த வீட்டோட கிச்சனை சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில பிளான் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல அமைச்சு கொடுத்து அங்க கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், லெஃப்ட் சைட் கார்னர்ல சிங்கை ஸ்ட்ராங்கான ஃபைபர் மெட்டீரியல மாட்டி வச்சிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க.
கிச்சனோட சவுத் அண்ட் சைட் வாலில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் கபோர்டு ஒர்க் கொடுத்து சின்னதாக வால் யூனிட் செஞ்சுருக்காங்க. லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். அதுக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி நிறைய க்ராசரிஸ் வச்சுக்கிறதுக்காக கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 10x16. இந்த பெட்ரூமோட சவுத் அண்ட் சைட் வாலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், அதுக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வால்ரூஃப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட விண்டோக்கு பக்கத்திலேயே ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணி இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட சீலிங்கில் நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் மார்க் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக ஈஸ்டர்ன் சைட் வாலில் சின்னதாக ஒரு டிவி யூனிட்டை உடன் காட் போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோர் கொடுத்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 7x4. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு கிளாஷி லுக்கில் செரமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சுருக்காங்க. இது லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்டேர் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் ஹேண்டல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டி வச்சிருக்காங்க. ஸ்டெப்ஸோட வென்டிலேஷனுக்காக இங்கே மெட்டல் கில்ஸோட பெரிய விண்டோ மாட்டியிருக்காங்க. அது போக சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி அங்கே ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஹேங்கிங் லைட்டும் மாட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே சின்னதாக ஒரு பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 6x10. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. ஸ்டடி டேபிள், வால்ரூஃப் கபோர்ட், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டுன்னு இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாமே ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஸ்ட்ரிப் லைட்டும் ஸ்பாட் லைட்டும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x6. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 8x16. இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைட் கார்னரில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x10.25. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாஞ்சோட நார்த்தன் சைடில் ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் மாட்டி வச்சிருக்காங்க. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது போக ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி கவர்ட் யூட்டிலிட்டி ஸ்பேஸோ அதுக்கு பக்கத்துலேயே துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஓப்பன் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ். ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸில் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துலேருந்து தொண்டாமுத்தூர் போகிற ரோட்டில் வேடப்பட்டி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 85 lakhsக்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.